ஆடி மாசம் 2 விஷயத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். ஒன்னு ஆடி தள்ளுபடியில நாம எடுக்கிற ட்ரெஸ், இன்னொன்னு ஆடி மாசத்துல எல்லா அம்மன் கோவில்கள்லயும் ஊத்தப்படக்கூடிய கூழ் வார்த்தல் நிகழ்ச்சி ரொம்ப 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 ஃபேமஸ். எல்லா ஊர்லயும் நிச்சயமா கிராம தேவதைகளா அருள் புரியக்கூடிய ஒரு அம்மன் கோவில் இருக்கும். அந்த அம்மன் கோவில் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஆடி மாசம் பிறந்தாச்சுன்னு சொன்னா காலையில 5 மணிக்கெல்லாமே பாட்டு போட்டு விழாவை களை கட்ட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று கூடி அம்மனை அழைப்பாங்க. அம்மன் மனிதர்கள் மேல அருள் வாக்கு சொல்றதும் அதுக்கப்புறம் மலை ஏறி போறதும் மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாமே ரொம்ப முக்கியமா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளா இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு நல்ல நாளா பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அம்மன் கோவில்கள்ல கூழ் ஊத்துவாங்க. என்னதான் நம்ம வீட்டுல பார்த்து செஞ்சாலும் கூட அம்மன் கோவில்ல தரக்கூடிய அந்த கூழின் சுவைக்கு ஈடு இணையே இருக்காது. அப்படி இருக்கும் அந்த கூழோட டேஸ்ட். இதெல்லாம் இருக்கட்டும், ஆனா ஏன் வருஷத்துல ஆடி மாசத்துல மட்டும் நம்ம கூழ் ஊத்துறோம்? அதுக்கு என்ன காரணம்? அதே மாதிரி கூழ் நம்ம எந்த தெய்வத்துக்கு ஊத்துறோம்? மாரியம்மனுக்கு தான் ஊத்துவோம். அப்படிப்பட்ட மாரியம்மனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன? இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். ஆடி மாசத்தோட சேர்த்து நாமளும் வைப் பண்ண போறோம். நோட் பண்ணிக்க. வாடி பெட்டி கொட்டு, அம்மன் மைக் செட்டு, அள்ளிநகரத்து வேசக்காரங்க எல்லாரும் 1/2 மணி நேரத்துல இங்க ஆடி ஆகணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ நிச்சயமா சுவாரஸ்யமா இருக்கும். வெல்கம் டு டீம் ஈகிள். ஆடி மாசம் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மாசம். காரணம் என்னன்னா, ஆடி மாசத்துல ஆடி பிறப்பு தொடங்கி ஆடி வெள்ளி, ஆடி பூரம், ஆடி செவ்வாய், ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடி தபசு, ஆடி பெருக்கு, வரலட்சுமி நோம்புன்னு பல விசேஷ நாட்கள் ஒரே மாதத்துல வருது அப்படின்னா அது கண்டிப்பா ஆடி மாசத்துல மட்டும்தான். இந்த ஆடி மாசம் ஆன்மீக ரீதியில மட்டும் இல்லாம விவசாயத்துக்கும் உகந்த ஒரு மாசமா பார்க்கப்படுது. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த வகையில விவசாயத்துக்கும் உகந்த ஒரு மாசம் அப்படின்னா கண்டிப்பா அது ஆடி மாசம் மட்டும்தான். சரி, அது ஏன் வருஷத்துல ஆடி மாசத்துல மட்டும் நம்ம கூழ் ஊத்துறோம்? அதுக்கு பின்னாடி எதனா காரணம் இருக்கா? உண்மையாகவே ஆன்மீக ரீதியில மட்டும்தான் கூழ் ஊத்துறோமா, இல்ல அதையும் தாண்டி அறிவியல் காரணம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா இருக்கு. ஆடி மாசத்துல கூழ் ஊத்துறது அப்படிங்கிறது இன்னைக்கு நேத்து வந்த பழக்கம் இல்ல. நம்ம முன்னோர்கள் கிட்ட இருந்தே வழி வழியா நம்ம தமிழர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் தான். சித்திரை, வைகாசி, ஆனி இந்த 3 மாதங்களுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே வெப்பம் மிகுந்த ஒரு மாதங்களா இருக்கும். ஆனா ஆடி மாதம் கொஞ்சம் காத்தும் மழையும் கலந்த ஒரு மாதமா இருக்கும். ஆடி காத்துல அம்மியும் நகரும் அப்படிங்கிறது பழமொழி. அந்த வகையில தட்பவெப்பநிலை திடீர்னு மாறும் போது உடல் உஷ்ணமடைந்து நோய்களும் தாக்கக்கூடிய அபாயம் இருந்துச்சு. குறிப்பா சொல்ல போனா இந்த ஆடி மாசத்துலதான் அம்மை நோய் அதிகமா காணப்பட்டுச்சு. அம்மை நோய்க்கு இயற்கையாகவே அமைந்த ஒரு மருந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா வேப்பிலையும் மஞ்சளும் தான். நீங்களே பாருங்களேன், நம்ம ஒரு கோவில்ல கூழ் ஊத்தும் போது வேப்பிலை மஞ்சள் இல்லாம ஒரு கூழ் ஊத்தல் நிகழ்ச்சியை நம்மளால நடத்த முடியுமா? அப்போ ஆன்மீக ரீதியில நம்ம முன்னோர்கள் அறிவியலையும் நம்ம கிட்ட விதைத்து விட்டு சென்றாங்க. அதனாலதான் அந்த கூழ் குடிக்கும் போது உடலுடைய உஷ்ணம் தணிந்து உடல் குளிர்ச்சி அடைந்து அந்த நோய்கள் எல்லாம் நீங்கும். அதனாலதான் குறிப்பா ஆடி மாசத்துல இந்த கூழ் ஊத்துற நிகழ்ச்சியை வச்சாங்க. அதையும் தாண்டி ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கோவில்ல தான் கூழ் ஊத்துவாங்க. அப்போ ஒருவேளை சாப்பாடு கூட ஒழுங்கா சாப்பிட முடியாத ஏழை எளிய மக்களுக்கும் அந்த சத்துக்கள் நிறைந்த கூழானது அன்னைக்கு ஒரு நாள் வயிறார அவங்க சாப்பிடுற மாதிரி கிடைக்கும். இந்த கேழ்வரகு கூழ்ல பாத்தீங்க அப்படின்னா அதிக புரதம் மற்றும் நார்ச்சத்து, கால்சியம் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இவ்வளவு ஏங்க, சர்க்கரை நோய் கூட இந்த கேழ்வரகு கூழை நீங்க குடிக்க குடிக்க கட்டுப்பாட்டுல வரும் அப்படிங்கிறது உண்மையாகவே அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. அந்த அளவுக்கு சத்து இந்த கூழ்ல இருக்கு. அதனாலதான் அவங்க எல்லாருமே வயக்காட்டுல எந்த ஒரு சோர்வுமே இல்லாம அந்த காலத்து மனுஷங்க வேலை பார்த்தாங்க.
இப்போ ஆன்மீக ரீதியில நம்ம பார்ப்போம். சூரியன் கடக ராசியில சஞ்சரிக்கக்கூடிய கால அளவான 31 நாட்கள் 28 நாழிகை அப்படிங்கிறது இந்த ஆடி மாசத்துல தான் வரும். அதனால இந்த ஆடி மாசத்தை கற்கடக மாதம் அப்படின்னு கூட அழைப்பாங்க. இந்த கடக ராசி வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு உரியது. சிவ அம்சமான சூரியன் சக்தி அம்சமான சந்திரனுடைய ஆட்சி வீட்டுல இருப்பதனால ஆளுமை பலம் வந்து சக்திக்கு அதிகமா இருக்கும். அதாவது சக்தியோட பலம் வந்து பல மடங்கு அதிகரிக்கும். இந்த மாதத்துல மட்டும் சிவன் வந்து சக்திக்குள்ள அடக்கமாகி விடுகிறார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் அம்மனுக்கு இந்த ஆடி மாதத்துல ஆற்றல் அதிகமாக இருக்கும். இதனாலதான் எல்லா அம்மன் கோவில்களிலுமே வந்து கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி அப்படிங்கிறது வெகு விமர்சையா இந்த ஆடி மாசத்துல கொண்டாடப்படுது. சரி, இப்போ நாம ஆடி மாசத்துல முக்கியமா மாரியம்மனுக்கு தான் கூழ் ஊத்துவோம். மாரியம்மனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதையை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ஜமத்கனி முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் வாழ்ந்துட்டு வராரு. இவருக்கு ரேணுகாம்பாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனைவி இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் பிறந்த பையன் தான் பரசுராமர், அதாவது விஷ்ணு பகவானுடைய அவதாரம். இப்போ ஜமத்கனி முனிவர் பூஜை செய்யறதுக்கு தினமும் ரேணுகாம்பாள் தான் ஆத்துல போய் தண்ணி கொண்டு வந்து தருவாங்க. அதுக்கு பானையை வந்து ரேணுகாம்பாலே ஆத்து மணல்ல உருவாக்குவாங்க. அவங்களுடைய கற்பின் வலிமையினால அந்த பானையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வருமா. இதே மாதிரி ஒரு நாள் ரேணுகாம்பாள் ஆத்து மணலால பானை செஞ்சு அந்த ஆத்துல இருந்து தண்ணி கொண்டு வருவதற்காக போறாங்க. அப்போ ஆத்துல தண்ணி மொல்லும் போது அவங்களுக்கு ஆத்து தண்ணியில ஒரு நிழல் தெரியுது. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல பாக்குறாங்க. பார்த்தா ஒரு கந்தர்வன் பறந்து போயிட்டு இருக்கிறான். கந்தர்வர்கள்ல கூட இவ்வளவு அழகானவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு நினைப்பு ரேணுகாம்பாளுடைய மனசுல வரும். இதனால அவங்க செஞ்ச அந்த பானையானது ஆத்து தண்ணியில கரைஞ்சு போயிடும். இது வரைக்கும் இப்படி நடந்ததே இல்லையே, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ந்து போன ரேணுகாம்பாள் மறுபடியும் ஒரு பானையை செய்ய முயற்சி பண்ணுவாங்க. ஆனா பானை வராது. இத ஞான திருஷ்டியால உணர்ந்த ஜமத்கனி முனிவருக்கு பயங்கரமா கோபம் வரும். உடனே தனது பையன் பரசுராமரை அழைத்து உங்க அம்மாவோட தலைய வெட்டி கொய்து வா அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிடுவாரு. தந்தையின் சொல்ல மீறாத பரசுராமரும் தனது அன்னையை தேடி கோவமா கோடாரி எடுத்துக்கிட்டு போவாரு. அப்போ ரேணுகாம்பால காப்பாத்துறதுக்காக ஒரு சலவை தொழிலாளியோட மனைவி வந்து என்னோட குடில வந்து ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமா ரேணுகாம்பால கூட்டிட்டு போவாங்க. ரேணுகாம்பாலும் அந்த பெண்ணோட வேண்டுகோளை ஏத்து அந்த பெண்ணோட குடிலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவாங்க. இப்போ பரசுராமர் இந்த செய்தியை கேட்டு வராரு. வந்த பரசுராமர் வழிவிடு, நான் என் அன்னையை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கிட்ட சொல்லுவாரு. ஆனா பெண் வந்து நான் வழிவிட மாட்டேன், ரேணுகாம்பாலை கொல்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லே நிப்பாங்க. உடனே கோபம் கொண்ட பரசுராமர் அந்த பெண்ணை தனது கோடாரியால வெட்டிட்டு உள்ள போய் தனது அன்னையான ரேணுகாம்பாலையும் தனது கோடாரியால வெட்டிடுவாரு. இந்த செய்திய போயிட்டு ஜமத்கனி முனிவர் கிட்ட சொல்லுவாரு. நான் வந்து உங்க கட்டளைப்படி அன்னையோட தலையை கொய்து விட்டேன் அப்படின்னு. உடனே மனம் மகிழ்ந்த ஜமத்கனி முனிவர் உனக்கு எந்த வரம் வேணுமோ சொல்லு, நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. பரசுராமர் அப்போ எனது அன்னையை நீங்க மீண்டும் உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே ஜமத்கனி முனிவரும் கமண்டலத்துல கொஞ்சம் நீரையும் ஒரு மந்திரத்தையும் சொல்லி உங்க அன்னையின் உடலோட தலையையும் இணைத்து இந்த நீரை தெளிச்சு இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா அவங்க மறுபடியும் உயிர் பெற்று வருவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அவசர அவசரமா அந்த குடில நோக்கி ஓடின பரசுராமர் ஒரு சின்ன தப்பு பண்ணிடுவாரு. என்னன்னா ரேணுகாம்பாலோடைய தலையோட அந்த சலவை தொழிலாளி மனைவி ஒரு பெண் இருந்தாங்க இல்லையா, அந்த பெண்ணோட உடலோட பொறுத்திடுவாரு. இதனால தலையும் உடலும் மாறி போயிடும். இதுக்கப்புறமா தான் ரேணுகாம்பாள் ஒரு புதிய அவதாரம் எடுத்து வருவாங்க. அதுதான் மாரியம்மன். நீங்க இன்னைக்கும் போய் பாருங்க, பெரும்பாலான மாரியம்மன் கோவில்ல தலை மட்டும் தான் இருக்கும். அதுக்கு காரணம் இந்த கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. மாரி அப்படின்னா தமிழ்ல மழை அப்படின்னு அர்த்தம். மாரியம்மனுக்கு கூழ் ஊத்துறதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல மழை பொழிவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி அழைச்சு கேட்கும் போது கூட எங்க ஊர்ல மழையே இல்ல, இனிமேல் மழை பெய்யுமா அப்படிங்கிற வார்த்தைய கண்டிப்பா கேட்பாங்க. அப்போ அம்மனும் அருள்வாக்கு சொல்லும். ஆனா மனிதர்கள் மீது சாமி வருவது உண்மையா பொய்யா, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வியூவர்ஸ். வேப்பிலைக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல, கூழுக்கு மிஞ்சின விருந்தும் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி கூழ் அமிர்தமாகும், அந்த மாதிரியான பழமொழிகளும் பேச்சு வழக்குல இருக்கக்கூடிய ஒண்ணுதான். அந்த அளவுக்கு ஆடி மாசமும் ஆடி மாசத்துல ஊத்தக்கூடிய அம்மன் கோவில் கூழும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒண்ணு. இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.